ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:56 கும்பராசியிலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக போற. இந்த பயிற்சியை முன்னிட்டு மகரம் ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்கு பலன் சொன்னாலே ஒரு பயம். ஏன்னா மகர ராசி அன்பர்கள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டாங்க. ரொம்ப கமெண்ட்ல பார்ப்பேன் நான் பரிகாரம் இந்த பயிற்சி சொல்லும் போது, இதைத்தானையா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றும் நடக்கலையா எங்களுக்கு அப்படின்னு. ஆனா நம்ம அப்படி கிடையாது, நல்லதை மட்டும் சொல்லுவோம். அதனால கண்டிப்பா நல்லது என்னைக்காவது ஒரு நாள் பலிதமாயிடும் இல்லையா? அன்பு உறவுகள் பட்டாங்க ரொம்ப பேர். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்த அன்பு உறவுகளும் சரி, நம்மகிட்ட பழகின அன்பு உறவுகளும் சரி, ஃபோன் பண்ணி ஐயா நான் மகர ராசி, இனிமேல் நல்லா இருப்பேனா, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கலை, இருந்ததெல்லாம் போயிருச்சு, கல்யாணம் பண்ண பொன்னாடி போயிருச்சு, புருஷன் போயிருச்சு, பிள்ளைங்க விட்டு போயிட்டாங்க, இப்படின்னும் பிரிவுகள் தாங்க முடியாத பிரிவுகளை சந்திச்சுக்கிட்டு மனவேதனையோடு இருக்கக்கூடிய அன்பு உறவுகள்ல முதலிடத்தை பிடிச்சவங்க தான் மகர ராசியில் பிறந்தவர். இப்படி மனக்குழப்பத்தோடு இனம் புரியாம என்னடா வாழ்க்கை இது, வாழ்றதுக்கா கடவுள் நம்மளை படைச்சான், நமக்கு இப்படிப்பட்ட தண்டனைகள் தான் இப்படியெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில அப்படின்னு ஏமாற்றம் அதிகம். யாரெல்லாம் முழுமையா நம்பி இருந்தனோ அவங்கெல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு இப்போ உடல் பிரச்சனை வேற, சப்போர்ட் இல்லை, நல்லா பேசினாங்க, எல்லாமே ஏமாத்துக்காரவங்க, என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு. மனப்பைத்தியம், எப்படி தூக்கமே இல்லைங்க, சஞ்சலங்க, ஒழுங்கா என் வேலையை கூட என்னால பார்க்க முடியலங்க, குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தாலே யுத்தம் பிரச்சனை, பணம் வாங்கி கொடுத்தேன் ஏமாற்றம், நகை தொலைஞ்சு போச்சு, அடமானம் வச்ச பொருளை திருப்ப முடியல, வீட்டுல சண்டை சச்சரவு, எங்கேயாவது போயிடலாமா, இப்படியெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்தும் சில அன்பர்கள் பரவாயில்லை, நமக்கிட்ட சக்தி இருக்கு, நமக்கிட்ட திறமை இருக்கு, போராடுவோம், என்னதான் நடந்தாலும் பரவாயில்லைன்னு இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு இந்த 7.5 சனிங்கிற காலம் முடிவுக்கு வருது. சனி பகவான்கிட்ட நெருப்புக்குள்ள இருந்து யுத்தம் செய்த மகர ராசி அன்பர்கள், எதுக்குள்ள இருந்து? நெருப்புக்குள்ள இருந்து யுத்தம் செஞ்சா எப்படி இருக்கும்? வெளியில இருந்து யுத்தம் செஞ்சாலே கஷ்டம். அந்த நெருப்பு குகைக்குள்ள இருந்து யுத்தம் செஞ்சு 7.5 ஆண்டுகளுக்கு மேலவே, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஆண்டு சனி பகவானுடைய தாக்கம் இருந்து, குறிப்பா இந்த 7.5 ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெந்து நொந்து நூலாய், அப்படிப்பட்ட நேரத்துல பகவான் இருந்து வெளியில வர்றோம், முழுமையா வர்றோம். 7.5 சனிங்கிற காலம் முழுமையா மகர ராசிக்கு முடிஞ்சுது. இனி உங்களுக்கு யுத்த போராட்டம் படிப்படியாக குறையும். மகர ராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு நல்லது நடக்கும். மனசுல எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை துரோகம் செய்தார்களோ அவர்களுக்கு சரியான பாடமும் தண்டனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அன்பு உறவுகளே, மகர ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, உங்கள் மனம் ஒரு பூவை போன்று. இறக்கப்பட்டுருவீங்க, ஆனா ஏமாந்துருவீங்க. உங்க வாழ்க்கையில ஏமாறுறது மட்டும்தான் முதலிடமாவே இருக்கும். கோபம் இருக்கும், கோபப்பட்டு யாரையாவது பேசிட்டா கொஞ்ச நேரத்திலேயே மனசு அப்படியே பஸ்பமாயிரும். ஐயோ பேசிட்டோமே, சங்கடப்படுவாரோ, கஷ்டப்படுவாங்களோ, தப்பு பண்ணிட்டோமோ, தப்பா இருந்தா கூட ஆனா அதை திருப்பி போய் சாரிப்பா மன்னிச்சுக்கோ தெரியாம பேசிட்டேன்னு அப்படி இறங்கி போகக்கூடிய ராசி மகர ராசி. நல்ல மனம் படைத்தவர்கள், குணம் படைத்தவர்கள். மகர ராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ உங்க வீட்டுக்கு ஒரு வரனாக வந்தால் தவற விடாதீங்க. உங்க வாழ்க்கை உச்சகட்ட பாதைக்கு கொண்டு போகக்கூடிய தருணம் அவங்க கையில இருக்கு. அவங்க கிட்ட பதவி பட்டத்தை கொடுத்து பாருங்க, அதிகாரத்தை கொடுத்து பாருங்க. ரொம்ப பேருக்கு அதிகாரம் இல்லாம பதவி இல்லாம அவங்கள சும்மா ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க.
அப்படி இருந்தீங்க அப்படின்னா மாத்துங்க, உடனே மாத்து. அவங்களுடைய பவரை நீங்க பாருங்க, கண்டிப்பா அவங்க உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் படபடப்பா எந்த வேலையும் செய்யாது, அவசரப்படாது. எந்த காரியத்திலும் நீங்க அவசரப்படவே கூடாது. அவசரப்படாம படபடப்பு இல்லாம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி தரும். வயிற்று பகுதியில கொஞ்சம் கவனமாவே இருக்கும். நீங்க எப்பயுமே வயிற்று பகுதி பக்கம் கவனமா இருக்கும். அதிகமான உணவுகள், புதிய உணவுகள் எடுத்துக்கொள்வதாலும் சரி, இந்த வயிற்று பிரச்சனை, வயிற்றுல கொழுப்பு கட்டி வர்றது, வயிற்று உப்புகிறது, புளிப்பு ஏப்பம் வர்றது, ஜீரண சக்தி குறைவாகிறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே சில இருந்துகிட்டே இருக்கும். எதையாவது ஒரு பக்கத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது எதால வருது அப்படின்னா, வெளி உணவுகள் சாப்பிட்றது, புதிய உணவுகளை எடுத்துக்கிறது, வித்தியாசமான உணவுகளை பாதி சமையலாக சாப்பிடாம பார்த்துக்கிறது. அரைகுறை சாப்பாடுலாம் சாப்பிடவே கூடாது. வெளில போறோம், ஏதாவது சாண்ட்விச் அதுக்கு இதுன்னு இருக்கும், நம்ம எதையாவது ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டு அது நமக்கு கோளாறை ஏற்படுத்தி நல்ல உணவு சாப்பிட்டாலும் நமக்கு கெட்ட உணவா மாறும். அப்படி இருந்தா உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணி. உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது, ஆதி பராசக்தி வழிபாடை எடுத்துக்கிறது. இந்த ஆதி பராசக்தி வழிபாடை எடுப்பதால் மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும், சஞ்சலம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன சஞ்சலம் அதிகமாகவே இருக்கும், குழப்பவாதியா இருப்பீங்க. ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பிரச்சனையவே நாள் முழுவதும் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவீங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க, மாத்துங்க. நீங்க இந்த மகரத்துல பிறந்தவங்க சந்திரனுடைய நட்சத்திரமா இங்க ஒண்ணு இருக்கு, திருவோணம். ஆனா ராசி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ராசி. உங்களுக்கு 7வது ராசி கடகம் தான். உங்களுக்கு கனெக்ஷன் யாரு கொடுக்குறார்? சந்திரன் தான் கொடுக்குறாரு. அப்ப சந்திரன் மனோகாரகன் இல்லையா? அந்த மனசை பலப்படுத்துறதுக்கு யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும். சித்தர்கள் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை தருங்க உங்களுக்கு. சித்தர்கள் வழிபாடு இருக்கு இல்லையா, மிகப்பெரிய யோகத்தை தரும். யாராவது ஒரு சித்தரை சித்தி பண்ணி வச்சுக்கிறது. சித்தி பண்றது என்ன? அவரை ஏன் நினைச்சிருக்கணும், அவரை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணணும். அவருக்காக நிவேதானம், ஒரு பழம் இது மாதிரி வாங்கி வச்சு நிவேதானம் பண்ணணும். உங்க ஊருக்கு அருகாமையில் ஏதாவது சித்தர்கள் வழிபாடு இருந்துச்சுன்னா போங்க. பௌர்ணமி நாள்ல போகலாம், இல்லை எந்த நாள் கிழமையில வேணுமாலும் போகலாம். சித்தரை பார்க்கறதுக்கெல்லாம் 4 நேரம்னா பார்க்க தேவையில்லை. அப்படி போய் பார்த்து வழிபாடு செய்வதாலும் சகல விதமான நன்மைகள் கிடைக்கும், மனோபலம் அதிகமாகும். அதே போல உங்களுக்கு தாங்க கனவுகள்லாம் வித்தியாசமா வரும். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கனவெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சினிமா கதை மாதிரியே இருக்கும், நடக்கிற மாதிரியே இருக்கும், நேச்சுரலா இருக்கும். சிலவங்களுக்கு அந்த கனவு அப்படியே பலிதமாகும். ரொம்ப பேர் கண்ணை மூடிக்கிட்டு கனவு காணுவாங்க, ஆனா எதுவுமே நடக்காது. மகர ராசியில் பிறந்தவங்க கனவு கண்டீங்கன்னா எதுவுமே, கண்ணை மூடிட்டு கனவு காண்டால் மட்டும் நடக்காது. அதே போல மகர ராசிக்காரங்கள் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா இருந்தாலும் குழந்தை மனசு. உங்களுடைய ராசி அப்படிப்பட்ட ராசிங்க. அப்படிப்பட்ட ராசியை, ஒரு மென்மையான ராசியை சனி பகவான் ஒரு 7.5 ஆண்டு புடிச்சு புளிஞ்சு ஒடிச்சு நசுக்கி விட்டார். போகுண்டா சாமி. அப்பா சனி பகவான் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு திசா புத்தியும் சரியில்லாம இருந்தா இன்னமும் ரொம்ப பாதகமா இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி, எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, நான் என் உழைப்பு மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். பகவான் தலையில உட்கார்ந்தாலும் சரி, இல்ல காலை பிடிச்சு வாய் விட்டாலும் சரி, என்னதான் ஒரு பண்ணாலும் சரி, நான் ஒருபோதும் திசை திரும்ப மாட்டேன். எனக்கு அடி மேல அடி விழுந்தாலும் சரி, நான் கடன்காரன் ஆனாலும் சரி, என்னுடைய உழைப்பு மீது நம்பிக்கையோடு நான் இன்னும் உழைச்சுக்கிட்டே இருப்பேங்கிற அன்பு உறவுகள் ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அன்பு உறவுகளுக்கு பெரிய பொற்காலமாக, நல்ல காலமாக இந்த 2026 நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை தரும். நல்ல மாற்றம். மகர ராசிக்கு மனம் போல் வாழ்க்கை, அதிகாரம் செலுத்தக்கூடிய ராசி. இனி உங்களுடைய ராசி பதவி உயர்வு தரக்கூடிய ராசி, பதவி பட்டங்களை வெல்லக்கூடிய ராசி, அனைத்து விதமான காரியங்களிலும் முதலிடத்தை பெறக்கூடிய ராசி. வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு இனிமேல். ஏன் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் மாதங்கள்ல குரு பகவான் வேற உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போறார்.
டாப் 10 சொல்றதுல டாப் 1 ராசியாக மகர ராசி வரும். கமெண்ட்ல யாரும் எதுவும் கேள்வி எல்லாம் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா பாருங்க, நம்பிக்கையோடு இருங்க, நல்லது நடக்கும். இன்னும் நீ நல்லது சொல்ற, நான் காலம் ஃபுல்லா கஷ்டப்படுறேன்னு ஆரம்பத்திலேயே வாயை வச்சேன்னா விளங்காது. ஏன்னா ஒருத்தர் நல்லது சொல்லும் போது எடுத்துக்கிறங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டோம். இப்ப நான் சொல்லிதான் நடக்க போறது கிடையாது. இருந்தாலும் ஒரு பூஸ்ட் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா, ஒரு நம்பிக்கை ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா. இந்த நல்லது சொல்லும் போது சரி நடந்தா சரி, அப்படியே நடக்கட்டும், நல்லது அப்படியே நடக்கணும் கமெண்ட்ல போடுங்க. மனசு நினைச்சுக்கணும், எனக்கு நல்லது சொல்லியிருக்காரியா, நல்லது நடக்கும் அப்படி நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரு நாள் நல்ல சொல் கண்டிப்பாக நடக்கும். கெட்டது நடக்கக்கூடாது. நல்ல விஷயம் தாமதமானம் நடந்தா போதும், நல்ல விஷயம் நடக்கும். இதை மட்டும் முழுமையா நம்பி இருப்போமே, போதுமான விஷயமே. மகர ராசியில் பிறந்த அன்புறவர்களுக்கு 7.5 சனி முடிவுக்கு வந்துட்டு நல்ல விஷயம் நடக்க போகுது. நல்லது மட்டும் நடக்கும், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பட்டதெல்லாம் தூக்கி போடுங்க, மறந்துடுங்க. கெட்ட கனவா மறக்கதான் முடியாது, வலி அதிகம், காயம் அந்த அளவுக்கு பலமா இருக்கு இல்லையா மனசுல. அதுக்கான மருந்து விரைவில் உங்களுக்கு குரு பகவான் தர இருக்க. சனிபான் விட்டு விலகிட்டார், இனி பயப்பட தேவையில்லை. எதை தொட்டாலும் தொடங்கும், வெற்றிக்கு மேல் வெற்றி தான். அன்பு உறவுகளை இந்த நாள் தவற விடாதீங்க. இந்த மார்ச் 6 2020 வெள்ளிக்கிழமை உங்க ஊருக்கு அருகாமையில சனிப்பெயர்ச்சி ஹோமங்கள் பூஜைகள் நடந்து கலந்துக்கிறது. அங்கே அன்னதானம், அங்கே யாகத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், யாகத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. பசுமாட்டுக்கு அன்னைக்கு தானம் கொடுங்க, பசியோடு இருப்பவர்களுக்கும் தானம் கொடுங்க. நீங்க சென்னைக்குள்ள இருந்தீங்கன்னா ஒரு முறை வாங்க நம்ம கோயில். நீங்க வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அமைந்தக்கரை மார்க்கெட் சிக்னல்ல இறங்கிருங்க. இல்ல மார்க்கெட் சிக்னல் பக்கத்துல உள்ள பார்த்தீங்கன்னு திருவிக்கா மெட்ரோ, சென்னை மெட்ரோ வந்துருங்க. மெட்ரோ பக்கத்துல கஜலட்சுமி காலேஜ் தாசில்தார் ஆபீஸ். நம்ம கோயில் பார்த்தா கும்பாபிஷேகம் புது ஆட்சி கட்டியிருப்பாங்க, ஜோதி விநாயகர் ஆலயம். அங்க வந்து நம்ம காலையில அபிஷேகம் வந்துடும், ஈவினிங் 6 மணிக்கு தான் யாக பூஜை நடக்கும். இந்த பூஜையில வந்து 12 ராசியும் அந்த கிரகங்களை வச்சு நம்ம கோச்சார கிரகங்கள் பலன்னு சொல்லுவோம். அதுக்காக ரொம்ப அன்புறவுகள் வருவாங்க, அன்பு உறவுகள் வருவாங்க. வாங்க, நீங்களும் வாங்க, வந்து பாருங்க, ஒரு முறை பாருங்க. ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை எனர்ஜி எங்கே கிடைக்குதோ அங்கே போங்க, கண்டிப்பா போங்க, நல்ல விஷயம் நடக்கும். வர முடியாதவங்க பிரார்த்தனை பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல ரொம்ப தூரத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோத்திரம், பேரு, ராசி, நட்சத்திரம் அனுப்பு. ஏன்னா பரிகாரம் வந்தாலும் சரி, பலன் பெறும் ராசியா இருந்தாலும் சரி, எல்லா ராசியும் சனி பகவான் ஒரு வாட்டி சுத்தி வருவார். அதனால பகவான் வந்தாலும் சரி, எந்த கிரகம் வந்தாலும் சரி, நம்மள அந்த கிரகம் தான் சாட்சி போடும் அப்படின்னு கிடையாது. நம்ம தெளிவா நம்பிக்கையோடு வெற்றிக்கு மேல் வெற்றி நமக்குத்தான் நம்பி பிரபஞ்ச சக்தியை வழிபட்டு பிரார்த்தனை செய்யுங்க. உங்க குலதெய்வ அனுக்கிற ஆசீர்வாதத்தோடு நல்லா இருப்பீங்க, நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோடு இருக்கும். அன்பு உறவுகளே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.